ஒரு பக்கம் தலை ஒரு பக்கம் வாழை காமிச்சு எதிரி அடிக்கிற வேலையில வந்து அமெரிக்கா நிகர் அமெரிக்கா தான். ஆனா ஒவ்வொரு தடவையும் இவங்களுடைய இந்த தந்திரம் செல்லுபடி ஆகுமானா ஆகாதுங்கிறது தான் இப்போ வந்து வெட்ட வெளிச்சமா இருக்குது. அதாவது இதுக்கு முன்னாடி ஜூன் மாதம் பேச்சுவார்த்தை அப்படின்னு பேசிக்கிட்டு ஒரு பெரிய குண்டை போட்டு சையத் அலி கம்பெனியை கொள்ள ட்ரை பண்ணாங்க. அந்த முயற்சி நடக்கல. அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய அந்த அணு ஆயுத சோதனை நிலையத்து மேல வந்து மிகப்பெரிய ஸ்டெல்த் பாம்பரை வச்சு போட்டாங்க. பெரிய சேதம் ஏற்பட்டது. சரி, அந்த 12 நாள் போர் அப்படியே ஒரு வகையா முடிவு வந்தது. இப்போ திருப்பியும் இந்த மார்ச் மாதம் 28ஆம் தேதி ஆரம்பித்த போர் இன்றைய வரை கிட்டத்தட்ட 26 நாளை கடந்து போயிட்டு இருக்குது. இதில் அமெரிக்காவும் இஸ்ரேல் நினைச்சது வந்து 2 நாளில் அடித்து ஒழிச்சிடலாம், கையகப்படுத்திடலாம், நாட்டை பிடிச்சிடலாம், எல்லாத்துக்கும் மேலே கண்ட்ரோல் பண்ண மட்டும் வந்து நினைச்சு அவங்க இந்த போரில் இறங்கினாங்க. குறைந்த செலவுலேயே அவங்களுக்கு பெருத்த சேதாரத்தை வந்து இஸ்ரேல் அமெரிக்கா திணற அளவுக்கு ஈரானோட செயல்பாடு இருந்தது. 2-3 நாட்களிலேயே போரின் புக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா என்ன பண்ணார் ட்ரம்ப், இஸ்ரேல்கிட்ட நீ அடி நான் இங்கே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஈரானை வந்து இஸ்ரேல் அடிச்சாங்கனாக்கா வேடிக்கை பார்க்கறது. இதே பதிலுக்கு வந்து பதிலடியா ஈரான் வந்து இஸ்ரேலையோ இல்லை யாரையும் தாக்கினாக்க ஒரு கட்டத்தில் வந்து மிரட்டுற மாதிரி ட்ரம்ப் பேசினார். திருப்பி தாக்கும் வேலை இருந்துச்சுன்னா சுத்தமாக அழித்து ஒழிக்கப்படுவீங்கிற ஒரு எச்சரிக்கை கொடுத்தாரு. ஒழுங்கா சரண் அடைஞ்சிருங்க, அட போப்பா நீ வேற காமெடி பண்ணாத அப்படின்ட்டு ட்ரம்ப் அப்படி பேசின பிறகுதான் ஈரானோட ஸ்ட்ராட்டஜியே மாறிச்சு. என்ன பண்ணாங்க, இஸ்ரேலையும் அமெரிக்காவும் அடிக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை, இவங்களுக்கு இடம் கொடுக்குற நம்ம அண்டை நாடுகளான சவுதி, குவைத், ஜோர்டான் இப்படி வந்து மத்திய கிழக்கு நாடுகளை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முதல் வழியாக பார்த்தீங்கன்னா அவங்களோட அங்கே இருக்கிற இராணுவ தளங்கள், அதாவது அமெரிக்க இராணுவத்தில் அடித்தாங்க. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே அவங்களோட வணிக ரீதியான இடங்களை பார்த்து அடிக்க ஆரம்பித்தாங்க. பஹ்ரைன், சவுதி அரேபியாலாம் கதற ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அறிமுகமும் ஆட்கள் வச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் யாரு பேச்சையும் வந்து ஈரான் கேட்கல. அப்போது எதற்காக வந்து அந்த இராணுவ தளம் அமைக்க இடம் கொடுத்தாங்களோ அந்த கோட்பாடே வந்து மதிப்பெல்லாம் போயிடுச்சு. அமெரிக்காவுக்கு இது வந்து ஒரு கௌரவ பிரச்சனையாயிடுச்சு. உடனே என்ன பண்ணாங்க, இறுதியை வச்சு கொடுத்தாங்க ஈரானுக்கு, உங்களுக்கு வந்து 48 மணி நேரம் கெடு கொடுக்குறோம், அந்த கெடு முடிகிறதுக்குள்ளார ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் மற்ற எங்கள் இடங்களையோ இல்லை அருகில் இருக்கக்கூடிய மத்திய கிழக்கு நாடுகளையோ தாக்குதல் நிப்பாட்டி கொள்ளுங்க, சரணடைஞ்சிருங்க, இல்லைன்னா உங்களை மின் கட்டமைப்பு அமைப்பை பூரா காலி பண்ணிடுவோம், சுத்தம் அழிச்சு ஒழிச்சிடுவோம். இன்னொரு கட்டத்துக்கு மேலே போய் மிரண்ட ஆரம்பிச்சிட்டாரு. உலக வரைபடத்திலேயே ஈரான் இருக்காதுங்கிற மாதிரி பேசினார். இவங்க இதெல்லாம் வந்து காமெடி எடுத்துக்கிட்டு எதுக்குமே பதில் சொல்லாமல் இவங்க வேலையாகவே இருந்தாங்க. என்ன அடிக்கிறது, நைட்டு பாம்பு போடுறது, கொத்து கொத்தாக வந்து கிளஸ்டர் பாம்பு போடுறது, இப்படி. அதாவது இதே காசா பகுதியில் வந்து இஸ்ரேல் பண்ணும்போது எந்த செய்தியும் வெளிவரல, எந்த ஐநா சபைக்கும் போகலை. இஸ்ரேலை வந்து ஈரான் வந்து இந்த கிளஸ்டர் பாம்பு, கொத்து பாம்பு அது இதுவும் போட்டு அடிக்கும்போது வீழ்ந்து குடுகுடுன்னு ஓடி போய் கதறான் ஐநா சபையில். அவங்க வந்து சர்வதேச போர் விதிக்கு மாறாக செயல்படுறாங்க, அவங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு. அப்போ வந்து ஈரான் என்ன பண்ணுறாங்க, அந்த மனித உரிமைகள் சபை கூட்டம் 61வது அமர்வு வந்து நேற்று, அதாவது புதன்கிழமை நடந்தது. அங்கே வந்து இந்த கதறல் நடக்குது இஸ்ரேல் தரப்புல இருந்து. அதுக்கு பதிலடியாக ஈரான் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் காசால பண்ணாத இதே நாங்கள் பண்ணிட்டோம், அப்போல்லாம் உங்கள் சர்வதேச சட்டம் கணக்கு தெரியலையா, போர்னா அப்படிதான் இருக்குங்கிற மாதிரி பதிலடி கொடுத்துட்டு வெளியேறிடுறாங்க. அப்போது என்ன ஆச்சு, இந்த 2 நாள் 48 மணி நேரம் கெடு முடிகிறதுக்கு ஒரு சில மணி நேரத்துக்கு முன்னாடியே ஈரான் என்ன பண்ணாங்க, ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சுட்டாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட 5 நட்பு நாடுகள் மட்டுமே இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் வந்து கறக்கிறதுக்கு நாங்கள் வந்து அனுமதி கொடுத்துருக்கோம், வேற யாரும் இதில் போக முடியாது அப்படின்ட்டு. அந்த குறிப்பிட்ட 5 நட்பு நாடுகளான முதல் இடத்துல நம்ம இந்தியா, அடுத்து பாகிஸ்தான், அடுத்து சைனா, அடுத்து ரஷ்யா, அடுத்து வந்து ஈராக். இந்த 5 நாடுகளை மட்டும்தான் நாங்கள் இந்த நீர்வழி பாதை வழியாக அனுமதிக்கிறோம், வேற யாரும் அனுமதிக்க முடியாது அப்படின்னு செக் பாயிண்ட் வச்சுட்டாங்க. வேற யாருனாலும் இது வரைக்கும் போக முடியல. இது ஒரு புறம் இருக்க, இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க அமெரிக்கா வந்து இஸ்ரேல் இருக்கக்கூடிய அவங்களுடைய குடிமக்களுக்கு வந்து ஒரு டிராவல் அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, இஸ்ரேல் நாட்டை விட்டு வெளியேற விரும்பும் அமெரிக்கர்கள் கூடுமான வரை விமான பயணத்தை தவிர்க்க வேண்டும். ஏன்னா இஸ்ரேல் வந்து ஒரு சிறிய நாடு. அந்த நாட்டோட வான்வெளி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 22,000 சதுர கிலோமீட்டர் தான் இருக்குது. இஸ்ரேல் அரசு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒரு விமானம் மட்டும்தான் டெலிவரி ஏர்போர்ட்டில் வந்து பறக்கணும், அதுலேயும் வந்து 50 பயணிகளுக்கு மேலே இருக்கக்கூடாது இப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு விதிச்சிருக்காங்க.
இங்கே என்ன காரணம்னா ஈரான் மேல் ஒரு அச்சம் தான். அவங்க வான் பாதுகாப்பு முற்றிலும் தோத்து போய்விட்டது. அதனால விமான பயணத்தை தடுக்க சொல்றாங்க. அப்படியே நாட்டை விட்டு வெளியேறணும், அதுக்கு சிறந்த வழி என்னாக்க இஸ்ரேல்லேருந்து விமான பயணத்தை தடுப்பது நல்லது. அதற்கு பதிலாக எகிப்து, ஜோர்டான் போன்ற நாடுகளுக்கு தரை வழியாக போய் அங்கே இருக்கக்கூடிய விமான நிறுவனம் தொடர்பு கொண்டு அவங்களோட விமான பயணத்தை மேற்கொள்ளுமாறு அமெரிக்கா அவங்களோட பிரிட்டனுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது எதை காட்டுதுனாக்க பின்னாடி பேக்ரவுண்டில் அவங்க 2 பேரும் ஏதோ ஒன்று பயங்கரமான ஒரு திட்டத்தை போட்டுருக்காங்க. அதாவது அவங்க என்ன திட்டம் போடுறாங்கிற ஈரான் மூக்கு முடிச்சிட்டாங்க. அமெரிக்கா இப்போ தரைவழி மோதலுக்கு தயாராகிட்டு இருக்கு. அதாவது இந்த 5 நாள் போர் நிறுத்தத்துக்கு அப்புறம் பேச்சுவார்த்தை கொட்டுப்பட்டு போரை நிப்பாட்டணும். அப்படி நிறுத்தவில்லை என்றால் தரை வழியாக சென்று தாக்குவதற்கு ட்ரம்ப் பிளான் பண்ணிட்டு இருக்காருங்கிற ஒரு பேச்சும் போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த மாதிரி ஒரு பிளானிங் பார்த்தீங்கன்னாக்க ஈரானுக்கு ஒரு பின்னடைவு இருக்க வாய்ப்பே இல்லை. பேரழிவு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு தான் ஏற்படுங்கிறது போர் வல்லுநர்களோட கருத்தாக இருக்கு. காரணம், ஆப்கானிஸ்தானத்தை விட மிகப்பெரிய நாடு, அளவிலும் சரி பொருளாதார ரீதியிலும் சரி பூகோள ரீதியிலும் மிக வல்லமையுள்ள ஒரு நாடு. அங்கே போயிட்டு இந்த அமெரிக்கன் சோல்ஜர்ஸ், முக்கியமாக அமெரிக்க கடற்படை வீரர்கள் 7000 பேர் இறக்குற மாதிரி ஒரு பிளானையே ட்ரம்ப் வச்சிருக்காருன்னு ஒரு செய்தி அளிப்படுது. அவ்வளோ பெரிய நாட்டை கையகப்படுத்துறதுக்கோ இல்லை கட்டுப்படுத்துறதுக்கோ இந்த 7000 வீரர்கள் கண்டிப்பாக முடியாது. அப்படி ஒரு வேலை நடந்தால் பெரிய அழிவையும் சொந்த நாட்டு மக்களையே பழி கொடுக்கக்கூடிய ஒரு அவப்பெயர் ட்ரம்ப்புக்கு ஏற்படுங்கிறது எல்லாருடைய ஒரு அசைக்க முடியாத கூற்றா இருக்குது. இதையே மீறி ட்ரம்ப் இப்போ ஒரு முடிவு எடுத்தார்னா சொந்த நாட்டு வீரர்களையே படுகொலியில் தள்ளக்கூடிய ஒரு மோசமான முடிவு எடுப்பாருங்கிறது தான் எல்லாரும் நம்பக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஆனால் ட்ரம்ப் இதுக்கும் ரெடியாகிட்டாரு. அதற்கான முன்னேற்பாடுகளாக தான் இந்த டிராவல் அட்வைஸ் எல்லாம் நடக்கிறதா சொல்றாங்க. ஆக இதை உணர்ந்த ஈரான் என்ன பண்றாங்க, எச்சரிக்கை இருக்கும் விதமாகவும் அந்த 7000 அமெரிக்க கப்பல் படை வீரர்களுக்கு ஒரு மனச்சோர்வையும் இல்லை ஒரு பயத்தையும் காட்டுறதுக்காக இவங்க இதுக்கு முன்னாடி எப்படி ட்ரோன்ஸையும் ஏவுகணைகளையும் சுரங்கத்துக்கடியில் பதுக்கி வச்சிருந்ததை எப்படி வெளிப்படையாக வீடியோவை காட்டினாங்களோ அதே மாதிரி ஆப்கானிஸ்தானை விட பல மடங்கு நிலப்பரப்பிலும் சரி பூகோள ரீதியாகவும் ரொம்ப ஒரு மோசமான நிலையில் உள்ள இடத்துக்கு நம்மளை அனுப்பினா என்ன ஆகுங்கிறத ஈரான் வீடியோவை போட்டு காமிச்சிட்டாங்க. அவங்களும் இதுக்கு தயார் நிலையில் இருக்கிறத, அவங்க தரைப்படை தயார் நிலையில் இருக்கிறதையும் வீடியோவை கொடுத்துட்டாங்க. இதுக்கு மேலேயும் இவங்க படைகளை இங்கே இறக்குனீங்கனாக்க உங்களுடைய இராணுவ வீரர்களும் உடலை கூட உங்களால் கொண்டு போக முடியாது, சவப்பெட்டி கூட கிடைக்காது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை கடந்த சில நாட்களுக்கு முன்னாடியே ஈரானுடைய IRGC வச்சுட்டாங்க. இதே மீறி ட்ரம்ப் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் நீரிணையையும் அப்புறம் ஈரானின் உயர்நாடியான கார்க் தீவையும் கைப்பற்றுறதுக்கு தான் இந்த 7000 கடற்படை வீரர்களையும் கப்பலையும் விமானத்தையும் இறக்க திட்டமிட்டு இருக்கிறார். ஏற்கனவே வாங்கின அடி பத்தாதா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு கிண்டலும் கேலியுமா அமெரிக்கா பார்த்து தளபதிகளும் இப்போ வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பயந்தனால தான் நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு வந்துட்டீங்க. இதே மீறி நீங்கள் தரைப்படை இறக்குனீங்கன்னா தகுந்த பாடத்தை கற்றுக் கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் ட்ரம்ப் கொடுத்துருக்குறாங்க. ஆனாலும் ட்ரம்ப் விடாப்பிடியாக எப்படியும் இந்த கார்க் தீவையும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸையும் கைப்பற்றியே ஆகணுங்கிற ஒரு வெறியோடு இருக்காரு. இதுக்கு முன்னாடி மற்ற இடத்துல வேணா அவர் காரியம் ஜெயிச்சிருக்கலாம், கொள்ளையடிச்சிருக்கலாம், அபகரிச்சிருக்கலாம். ஈரானிடம் ஒரு பாஜா பலிக்காது. அடிப்பட்ட பிறகுதான் புத்தி வரப்போகுது. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, துன்பம் முன்னாடி வரும், யோசனை பின்னாடி வரும் அப்படின்ட்டு. இந்த பழமொழி யாருக்கு பொருந்தோ இல்லையோ நிச்சயம் ட்ரம்ப் அவர்களுக்கு பொருந்த போவது மட்டும் நிதர்சனம்.